உதிரி உதிரியான உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டிக்கணும். 2 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் 2 தான் எடுத்தேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, நீல வாக்கில் வெட்டின 2 பெரிய வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலை வச்சணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் வந்து ஒரு 2 பேத்துக்கு தான் சமைச்சனால அளவாக எண்ணெய் ஊற்றினேன். அதுக்கப்புறம் கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கடலப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். கடலப்பருப்பு போடும்போது உப்புமா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன கடலப்பருப்பு வெந்ததுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதங்க விடணும். அந்த சீக்கிரமாக பொன்னிறமாக வரணும் அப்படின்னா உப்பு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்திக்கணும். சால்ட்டு கொஞ்சம் போட்டோம்னா சீக்கிரமாக வந்து வெங்காயம் வெந்துடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். எந்தளவு நம்ம உப்புமா செய்கிறோமோ, சம்பாரை எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா அது கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா உப்புமாவை நம்ம அதில் போடணும். போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது வந்து சீக்கிரமாக நம்ம கிண்டாமல் விட்டுட்டாலோ உப்புமா வந்து உதிரி உதிரியாக வராது. ஸோ கிண்டிகிட்டே இருந்தோன்னா நல்லா உப்புமா உதிரி உதிரியாக